சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உனக்கு உண்டு. என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டது. மிக விரைவில் நீ ஆசைப்பட்டது உன்னிடம் வந்து சேரும். அதற்கு முன் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ தெரிந்து கொள். பிள்ளையே, நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை எல்லோரும் மதிப்பார்கள், உன்னை தேடி வருவார்கள். அதுவே முன்னேறாமல் அப்படியே இருந்தால் உன்னை பற்றி சில பேர் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவார்கள். இதுதான் உலகம். இனிமேல் தான் உனக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி செல். பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதை சவாலாக எதிர்த்து கொண்டு வா. உனக்கு வேண்டிய உதவியை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ பார்ப்பது கேட்பது எல்லாமே ஒரு மாயைதான். பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டதால் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். அந்த நல்ல நேரத்தை ஏற்படுத்தி தரத்தான் உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ நம்பிக்கையுடன் வாழ வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை தேவையில்லாத பேச்சுக்களை நினைத்து கவலைப்படாதே. உன் மனதில் நீ அமைதியை ஏற்றுக்கொள். பேசுபவர்கள் பேசட்டும், எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறேன். உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. நான் இருக்கிறேன். உனக்கு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். எந்த செயல் செய்தாலும் உன் சாயப்பாவை நினைத்து கொண்டு தொடங்கு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக முடியும். பிள்ளையே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்காக நான் இருக்கிறேன். எதற்காக நீ எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இதுபோல் பேசாதே, இதுபோல் நினைக்காதே, இதுபோல் சொல்லாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். முதலில் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவனித்து செயல்படு. புரிந்து நடந்து கொள். உன்னுடைய எதிர்பார்ப்பை உனக்கு செய்யாமல் இருந்தால் நீ கவலைப்படுகிறாய். பிள்ளையே, இந்த உலகத்தில் சில பேர் சுயநலத்திற்காகத்தான் எந்த ஒரு செயலும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களிடம் நீ விலகியே இருந்திடு. உனக்குத்தான் நல்லது. உன்னை ஏமாற்ற நினைப்பவர்கள் உனக்கு தந்திரமாக செயல்படும் போது நீதான் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிள்ளையே, உலகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். உனக்கு இருக்கும் இந்த கஷ்டங்களை நீ எதிர்த்து நின்று தைரியமாக நீ முன்னேறிக்கொண்டே வர வேண்டும். நீ செல்லும் பாதையில் சில பேர் மோசமான மனிதர்களை நீ பார்த்திருப்பாய். அவர்களை எல்லாம் கண்டும் காணாமல் உன் கடமை எதுவோ, உன் லட்சியம் எதுவோ அதை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள். பிள்ளையே, உன் லட்சியத்தை அடைய தடைகள் கூட வரலாம். ஆனால் நீ அதிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக இருக்க வேண்டும். பயப்படாதே. தைரியமாக நீ நம்பிக்கையுடன் உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. உன் கடமையில் இருந்து எப்போதும் நீ விலகாதே. சில பேர் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி பார்ப்பதற்கே இருப்பார்கள். இதையெல்லாம் கண்டும் கவலைப்படாதே. உன் மன தைரியத்துடன் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து கொண்டு கவலைப்படாதே. உன் நேரத்தை வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த கவலைகள், தோல்விகள், கஷ்டங்கள் இதையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். பிள்ளையை, இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடத்தி கொடுப்பேன். உன் அருகே உன் சாயப்பா நான் இருந்து அத்தனையும் உன் மகிழ்ச்சிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன். நீ பட்ட கஷ்டத்திற்கு, உன் உழைப்பிற்கு நீ பலனை பெறப்போகிறாய். உன் மனதில் நிம்மதியை தருவேன். மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வருவேன். இனி உனக்கு எல்லாம் நல்ல நேரம்தான். உனக்கு எல்லாம் கைகூடி வரும்.
உன்னை குறைவாக ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் அவர்கள் கண் முன் நீ ஆலமரம் போல் உயர்ந்து நிற்பாய். பேர், புகழ், வசதி, வாய்ப்பு இது எல்லாம் கைகூடி வரப்போகிறது. இது எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது வெகு தொலைவில் இல்லை. பிள்ளையே, இந்த உலகத்தில் யார் எப்படித்தான் குணத்தை மாற்றிக்கொண்டாலும் சரி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் பேசாமல் இருந்தாலும், ஆனால் என்றென்றைக்கும் உன் சாயப்பா உன்னை காக்கும் தாயாக தந்தையாக உனக்கு வேண்டியதை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். எப்போதும் உன் அருகேத்தான் நான் இருக்கிறேன். பிள்ளையே, இனி எல்லாம் தடைகளையும் நீ தகர்த்துவிட்டு எல்லாம் செயல்களும் நீ வெற்றியடைய போகிறாய். உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பாக இரு. எல்லோரிடமும் சந்தோஷமாக மனம் விட்டு பேசு. உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அவர்களிடம் கோபத்தை காட்டாதே. உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர்க்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னை நம்பியிரு. பிள்ளையே, உன்னுடைய வெகுளித்தனம்தான் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள் சில பேர். இனிமேல் இதுபோல் நடந்து கொள்ளாமல் தைரியமாக விழிப்புணர்வோடு இரு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். தோல்விகளிலிருந்து நீ வெற்றி அடைய போகிறாய். நீ சாதிக்கப் போகிறாய், ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்தவர்கள், உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள், உன்னிடம் நன்றாக பேசி இப்போது சரியாக பேசாதவர்கள், இவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியம் பட போகிறார்கள். மறுபடியும் உன்னிடம் பேசலாம் என்று நினைப்பார்கள். உனக்கு எல்லாம் சூழ்நிலையிலும் உன் சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். அதே போல கைவிடவும் மாட்டேன். எப்போதும் உன் சாயப்பா உன் கூடவே இருக்காங்க என்று உன் மனதில் என்றும் நினைக்க வேண்டும். உன் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு தைரியத்தை தரவும் உனக்கு நம்பிக்கை வர வைக்கவும் நான் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை. இதுவரை நீ சந்தித்த மனவேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. அதை கண்டு நீ ஆச்சரியம் பட போகிறாய். உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன். நிச்சயமாக நம்பிக்கையுடன் இரு பிள்ளையே. இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?